இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுவை என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனா இயேசுவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாட்களில் உலகமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும், இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம், இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல், வருகையை குறித்து நாம் சிந்திக்கிற நாட்கள். குறிப்பாக சிலுவை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். சிலுவை ஒரு காலத்தில் தண்டனை கருவியாக இருந்தது. அது இப்பொழுது அந்த தண்டனை கருவியாக இருந்த சிலுவையிலே இயேசு மரித்ததினாலே அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் ஒரு கருவியாக ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு மீட்பும், அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு பரிசுத்தமானார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 வாசித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த சிலுவையின் மேன்மையை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து அல்லாமல் நான் வேறே ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏனென்றால் சிலுவையிலே தேவன் தமது அன்பை விளங்கப்படினார். வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்கிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்திரும்படி எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் நம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவிலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அந்த அன்பை விளக்கப்படினார். தேவ அன்பு எங்கே வெளிப்பட்டதென்றால் சிலுவையிலே வெளிப்பட்டது. சிலுவையிலே கரையை செலுத்தும்படி, அவருடைய இரத்தத்தை நமக்கு கரையை செலுத்தும்படி பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனை இயேசுவை நமக்கு தந்தார். சொந்த குமாரனை இயேசு நம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார். ஏனென்று கேட்டால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே இரத்தத்தினாலே வந்த இந்த பாவத்தை போக்குவதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாக நமக்காக மரித்ததினாலே என் பாவம், என் சாபம், என் வேதனை, என் துக்கம் இதையெல்லாம் மாற்றுவதற்கு நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நானும் அவரோடு கூட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, நோ மோர் ஐ. இந்த உலகத்தில் இருக்கிறது இனி எனக்காக அல்ல. என் ஆசை, என் விருப்பம், என் சொந்தம், என் சுயம், என் மாம்சம் இவைகளை அல்ல, என் ஆண்டவருடைய சித்தத்தை, என் ஆண்டவருடைய திட்டத்தை. இனி நான் என் ஆண்டவருக்கு அடிமை. ஆகவே தான் சொல்லும்போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. எதற்கென்றால் அவரை பற்றும் விசுவாசம். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவருக்கே என்னை ஒப்பு கொடுத்து அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று விரும்பினை சொல்லி சொன்னாரே, இதே போல நாமும் அவரை போல வாழ்வதற்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவர்களை, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாம் சுமந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே.